வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ பிக் பாஸ் கொண்டாட்டம் பார்ட் 2 வந்து சண்டே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குரிய ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஸோ சௌந்தர்யாவுக்கு தான் நிறையா ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. நாங்கள்லாம் சௌந்தர்யாவோட தீவிரமான ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே வந்திருக்கு. பெரியவரெலாம் வந்து நாங்கள் ஒரு ரோஸ்லாம் கொடுக்குறாரு சௌந்தர்யாவுக்கு. ஸோ சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எனக்கு ஃபேன்ஸ் இருக்குடா அப்படின்னு வந்து சௌந்தர்யா வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா நிறையா கான்ட்ரவர்சிலாம் வந்துச்சு சௌந்தர்யா மேலே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலை வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் தான் ரியல் என்டர்டெய்னர் பிக் பாஸ் சீசன் 8 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி. ஸோ இந்த பிபிக்யூலாம் நடத்திக்கிட்டு இருந்தார்ல, ஐ மீன் எவிக்ட் ஆகி வந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு, ஸோ அவர் தான் ஒரு 6 பேரை கூப்பிட்டு ஒரு கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒரு டைட்டில் மாதிரி வைக்கிறாரு. ஸோ அதில் முத்துக்குமரன் அண்டு ஜாக்லின், ராயன் இவங்க எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் விஷால் உட்காந்துட்ருக்காரு. ஸோ விஜய் விஷாலை பார்த்து நீங்கள் வந்து ரியல் என்டர்டெய்னர் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல விஜய் விஷாலை. ஸோ உடனே அங்கேருந்து தீபக் வந்து ஒரு நக்கலாக ஒரு இது பண்ணுறாப்புல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேய் அவன் யாரை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான்னு கேள்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ உண்மையிலே விஜய் விஷால் வந்து என்னை பொறுத்தளவில் ஒரு என்டர்டெய்னர் தான். ஸோ யாராக இருந்தாலுமே அந்த மார்னிங் சாங்ஸ் அப்படின்னா ஒரு விஜய் விஷாலை தேடி போயிடுவாங்க. இல்லை அதுக்கப்புறம் ஏதோ ஈவினிங் சாங்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த டான்ஸிங் ஒரு கோரியோகிராஃபர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தாப்புல தனக்கு தெரிஞ்சதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் விஷால் வந்து ஒரு டேரக்டரை மீட் பண்ணியிருக்காருங்க. ஸோ ரவிக்குமார் தெரியும் உங்கள் எல்லாருக்குமே. இன்று நேற்று நாளை டேரக்டர் 2015 அதில் டைரக்ட் பண்ணியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் ரீசெண்டாக அயலான் அப்படிங்கிற மூவி டைரக்ட் பண்ணியிருந்தாப்புல நினைக்கிறேன் லாஸ்ட் இயர். ஸோ அந்த டேரக்டரை தான் மீட் பண்ணியிருக்காப்புல. அது மீட் பண்ணிவிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காப்புல. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஈவினிங் வித் தீஸ் 2 tiny humans அப்படின்னு போட்டு தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஓவர் அண்ணா 2 more சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து விஜய் விஷால் அவங்களுடைய பிறந்தநாள் வருதுங்க. February 13th வந்து விஜய் விஷாலோட பிறந்தநாள். ஸோ அவருடைய ஃபேன்ஸ் இல்லைன்னா அவருக்கு பிடிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா, வெல்விஷர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. ஸோ நாளைக்கு வந்து ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருந்தால் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவருடைய பிறந்தநாள் இருக்குது. அதுக்கப்புறம் டேரக்டர்லாம் மீட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி அருண் பிரசாத் ஃபேன்ஸ் மீட்டில் வந்து ஒரு காலில் வந்து சொல்லியிருப்பாப்புல, என் மச்சான் என்னால் வர முடியல மச்சான், நான் வந்து ஒரு லுக் டெஸ்டிங்கில் இருக்கேன், ஸோ அதனால தான் என்னால் வர முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாப்புல. ஸோ ஒரு வேளை இருக்குமோ ஏதாவது ப்ராஜெக்டில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு வந்து டவுட் இருக்குது. இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா உண்மையிலே விஜய் விஷால் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் அப்படின்னு வந்து நானே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு நல்ல பையன் தான், நல்ல என்டர்டெய்னர் ஆல்சோ. ஸோ பார்க்கலாம், ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சா அது வந்து விஜய் விஷால் யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆசையும் கூட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சௌந்தர்யா அண்ட் ராணவ் 2 பேரையும் நேருக்கு நேராக உட்கார வச்சு ரியாக்ஷன்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கே ஃபன்னியாக இருக்குது. எல்லோரும் கூட்டமாக பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே உள்ளே இருக்கும்போதுமே செம்ம ஃபன்னியாக தான் இருக்கும். ஸோ சௌந்தர்யா ஏதாவது பாட்டு பாடிட்டு லிரிக்ஸ் கேட்டால் அவன் ஏதாவது ஒரு சொல்லுவாப்பில் ராணவ். ஸோ அது மாதிரி இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம். பார்ட் 1 தான் கொஞ்சம் மொக்கையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்ட் 2 கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேங்க்யூ.